ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா மீன் குழம்பு வைக்கிற ரெசிபி தான் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடையடுப்புலேயும் உலையும் வச்சுட்டாங்க. சிலிண்டரோட இது சீக்கிரமே வெந்துடும். சிலிண்ட்ரு கூட விரிஞ்சு வேகாது, இது நல்லா விரிஞ்சு வேகும். கருவேப்பிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு பிணைஞ்சா கொஞ்சம் கையெல்லாம் எரியுது அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணியுமே ஊற்றி விட்டாங்க. நல்லா மிக்ஸு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலா, இந்த மசாலா மட்டும்தான் போடுவோம். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வேறு எந்த பொடியுமே அம்மா போடல, இது மட்டுமே போட்டு கிளறிட்டாங்க. அது கொதிக்கவுமே மீனை தூக்கி போட்டாங்க. அடுப்பில் எவ்வளோ தீ எரியுதுன்னு பாருங்கள். இதிலே வெந்துடும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் எரியுது, இன்னும் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சா நிறையாவே எரியும். என்ன சொல்கிறது, சிலிண்டரோடையுமே இது ரொம்ப சீக்கிரமே சமையல் முடியும். அதுவும் இல்லாமல் வெளியில் பண்ணுறதுனால கொஞ்சம் காற்றோட்டமாக நல்லா உட்காந்து ப்ரெஷர் இல்லாமல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. குழம்பே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். இலையில தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி நல்ல நைட் டின்னர் சூப்பராக போச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்